இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால சிந்தனையாக இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற மைய சிந்தனை உண்மைக்கு இறைவன் தரும் நன்மைகள் என்ற தலைப்பாகும். இந்த உலகில் எல்லா மனிதர்களுமே உண்மை உள்ளவர்களாக, உண்மையாக, நேர்மையாக வாழ வேண்டும். பொய் உரைத்தல் கூடாது. முக மூடிகள் அணிந்து ஒருவர் மற்றவரோடு பழகக்கூடாது. எல்லோரும் மற்றவரோடு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை மனிதர்களாகிய நாம் பிறரிடம் எதிர்பார்ப்பது வழக்கம். அதே போன்று நாமும் பிறரிடம் பழகுகின்ற போது, பிறரோடு உறவாடுகின்ற போது உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இறைவனும் விரும்புகின்றார், இந்த உலகமும் விரும்புகின்றது. ஆனால் நாம் வாழுகின்ற இந்த உலகில் யாரும் யாருக்கும் அதிகப்படியான நேரங்களில் உண்மை உள்ளவர்களாக இருப்பது இல்லை. எனவே இந்த நாளில் உண்மை தரும் நன்மை, அதாவது யாரெல்லாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடவுள் என்னென்ன நன்மைகளை தருகிறார், அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வு அமைகிறது, எப்படிப்பட்ட நிலைகளில் கடவுள் அவர்களை உயர்த்துகிறார் என்பதை இந்த மறைவுரையில், இந்த சிந்தனையில் நாம் கேட்போம். முதலாவதாக நீதிமொழிகள் புத்தகம் 28:20 கூறுகிறது, உண்மை உள்ள மனிதர் நலன்கள் பல பெறுவார். யாரெல்லாம் இந்த உலகில் உண்மையாக இருக்கின்றார்களோ, உண்மைத்துவத்துடன் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு பல்வேறு நலன்களை இறைவன் வழங்குகிறார் என்று சொல்கிறது. முதல் நலனாக உண்மையாக இருக்கின்றவர்களுடைய மன்றாட்டுக்களை இறைவன் கேட்கிறார், அதற்கு பதில் கொடுக்கிறார். அதற்காக மற்ற யாருடைய மன்றாட்டுக்களையும் கேட்பதில்லை என்பது அல்ல, மாறாக யார் உண்மையாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய மன்றாட்டுக்களை கடவுள் உடனடியாக, அதை நேரடியாக, அதை தக்க நேரத்தில் அவர்களுக்கு வழங்குபவராக இறைவன் இருக்கின்றார். திருப்பாடல்கள் 145:18 சொல்லும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். உண்மையாய், உண்மையிலேயே ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற, எல்லாரும் அல்ல, உண்மைத்துவத்துடன் நேர்மையுடன் கடவுள் வேண்டும் என்ற ஆவலோடு தேடுகின்ற எல்லோருக்கும் அருகில் அவர் இருக்கிறார். எசாயா புத்தகம் 55:6 சொல்கிறது, ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். எனவே நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்து ஆண்டவரை தேடுகின்ற, அவர்களை காணுகின்ற வாய்ப்பு இருக்கின்ற போதே உண்மைத்துவத்துடன் இறைவனை தேட வேண்டும். இரண்டாவதாக, உண்மையாய் இருக்கின்ற மனிதர்கள் அவர்களுடைய நடைகளை அல்லது நடைபாதையில் உண்மையாய் நடப்பவர் மேல் இறைவன் அரவணைக்கிறார். உண்மையாக இருந்து பயணிக்கின்ற மனிதர்கள், உண்மையாக வாழுகின்ற மனிதர்களை ஆண்டவர் அரவணைத்து பாதுகாக்கின்றார். நீதிமொழிகள் புத்தகம் 12:22 சொல்கிறது, பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கின்றார், உண்மையாய் நடக்கின்றவர்களை அவர் அரவணைக்கின்றார். பொய் சொல்லி பொய்மையுடன் வாழுகின்ற மனிதர்கள் இறைவனுடைய பார்வையில் அருவருக்கத்தக்கவர்களாக இருக்கின்றார்கள். அதே வேளையில் உண்மையாக இருக்கின்ற மனிதர்கள் இறைவனுடைய பார்வையில் அரவணைக்கின்ற, இறைவனுடைய ஆதரவை, இறைவனுடைய உடனிருப்பை பெறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே திருப்பாடல்கள் 37:23 சொல்லும், தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். தாம் உவகை கொள்ளும், அதாவது கடவுள் விரும்புகின்றபடி உண்மையாக நேர்மையாக வாழுகின்ற மனிதருடைய காலடிகளை இறைவன் உறுதிப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, உண்மையாக இருப்பவருடைய வாழ்விற்கு இறைவன் முடிசூட்டுகின்றார், அவர்களை உயர்த்துகின்றார். அரச நிலையை போன்று அவர்களையும் உயர்த்துகிறார். திருவெளிப்பாட்டு புத்தகம் 2:10 கூறுகிறது, உனக்கு வருகின்ற துன்பத்தை பற்றி அஞ்சாதே, இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறு இருவின் வாழ்வை உனக்கு முடியாக சுட்டுவேன். எனவே இறக்கும் வரை நாம் கடவுள் மீது நம்பிக்கையோடும், கடவுளுக்கு உரிய நேர்மையுடையவர்களாக, உண்மையாக வாழக்கூடிய, உண்மையை பேசக்கூடிய மனிதர்களாக இருக்கிறவர்களை இறைவன் உயர்த்துவார் என்று சொல்லப்படுகிறது. திருவிவிலியத்திலே ஒருவேளை நாம் வேகமாக
உண்மையாக வாழ்ந்த மனிதர்களை பார்த்தோமே என்றால் எண்ணிக்கை புத்தகம் 22:7 மோசேனுடைய உண்மை, 2 அரசர்கள் 20:1-6 வரை எசேக்கியாவுடைய உண்மை, நெகேமியா புத்தகம் 7:2 அனனியாவின் உண்மை, எபிரேயர் புத்தகம் 3:1-6 வரை கடவுளுடைய உண்மைத்தன்மை, 1 தீமோத்தேயு புத்தகம் 1:12 பவுலின் உண்மை என இத்தனை மனிதர்கள் இறைவனுடைய உண்மைத்தன்மை கூட விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனவே அன்பிற்கினியவர்களே, தவக்காலத்தில் வாழுகின்ற நாம் நம்மை சற்று அலசி ஆராய கடமைப்பட்டுள்ளோம். உண்மையாய் நாம் வாழ்கின்றோமா? உண்மையை பேசுகின்றோமா? பொய் கூறுவது மட்டும் தவறு அல்ல, மாறாக ஒரு மனிதனுடன் பழகுகின்ற போது உறவில் நாம் உண்மையை மறைத்து பொய்மையோடு பழகி வாழுகின்ற போது, அல்லது நாம் உண்மையை மறைத்து அவர்களிடம் வெளிவேடத்தனமாக நடிக்கின்ற வாழ்வை வாழுகின்றதெல்லாம் இறைவன் அருவருக்கின்றார், வெறுக்கின்றார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த தவக்காலத்திலாவது உண்மையான உறவோடு, உண்மையான அன்போடு ஒருவர் மற்றவரோடு பழக வேண்டும். அந்த உண்மைத்துவ இறைவனுடைய பாடுகளுக்கு நம்மை அழைத்து செல்லும். அந்த பாடுகள் நமக்கு உயிர்ப்பின் வாழ்வை, உயிரான நிலை வாழ்வை நமக்கு தரும். இறைவனிடம் ஜெபிப்போம். அன்பு இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உண்மையில் என்று வாழவும் வளரவும் அருள் தாரும். ஆமேன்.